Okay, danke schön. Nach 40 Tagen Fasten kommt Jesus von der Wüste zurück. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு வனாந்திரத்தில் அவருடைய நகரத்துக்கு திருப்பி வரார். Zu Nazareth. நாசரேத் இடத்துக்கு அவர் திருப்பி வரார். Und gehört, dass Johannes Täufer gefangen genommen worden ist. அவர் கேள்விப்படுறார். எப்படி சொன்னால் யோவான் ஸ்நானகரை அவை கைது செய்து கொண்டு போயிடணும் சொல்லி அவர் கேள்விப்படுறார். Und er das gehört hat, zieht er sich zurück zu kleinen Dörfern. கேள்விப்பட்ட பிறகு இயேசு என்ன செய்யறாருன்னு சொன்னா அவர் சின்ன சின்ன இடங்களுக்கு கிராமத்துக்கு அவர் போறார். Kapernaum, wo nur 200 Leute hat. சும்மா 200-300 பேர் இருக்கிற இடங்களுக்கு அவர் போறார். Und er predigte dort, verkündet Gottes Botschaft. அவர் அங்க என்ன செய்யறாருன்னு சொன்னா தேவனுடைய நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார். An einem Tag ist er am Galiläischen Meer unterwegs. ஒரு நாள் அவர் கலிலியா கடல் ஓரமாக நடந்து போய் கொண்டிருக்கிறார். Und sieht zwei Jünger. அங்க அவர் ரெண்டு மனுஷரை காண்றார். Zwar Petrus und Andreas. ஒரு ஆள் பேதுரு, ஒரு ஆள் அந்திரியாஸ் இருக்காங்க. Und sie sind am Fischen. அவ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். Und fragt, hey, ich will euch Menschenfischer machen, folgt mir nach. அவர் எப்படி அவரை நோக்கி பார்த்து சொல்றாருன்னு சொன்னா நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன் சொல்லி ஆக்குவேன், நீங்க என்ன பின்தொடர்வீங்களான்னு சொல்லி கேட்கிறார். Sie lernen alles sie und folgen Jesus nachher. அவ என்ன செய்யணும்னு சொன்னா அவ இருக்கிற எல்லாத்தையுமே அவ விட்டுட்டு இயேசுவை பின் செல்லும். Und gehen sie weiter und sie sehen nochmal zwei Personen. அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போக இன்னும் 2 பேரை காணினோம். Das ist der Jakobus und Johannes. யாக்கோபும் யோሐன்னஸையும் அவை காணினோம். Und sie sind am Fischen, mein Vater ist am Netz flicken. அவையில மீன் பிடிச்சோண்டிருக்கணும். அவருடைய தகப்பன் வலைய பின்னி கொண்டிருக்கிறார். Und er fragt das Gleiche, ich will euch Menschenfischer machen, folgt mir nachher. அவையிலே பார்த்தும் இயேசு ஒரே கேள்விதான் கேட்கிறார், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர் ஆக்குவேன், என்னை பின்தொடர்வீங்களான்னு கேட்கிறார். Mein Vater sagt nichts, sie stehen auf und folgen Jesus nachher. அவையோட தகப்பன் ஒண்ணுமே சொல்லல. அவையும் எல்லாத்தையுமே விட்டுட்டு இயேசு பின் செல்லினார். Und sie gehen dann weiter und verkündet Gottes Botschaft. அவையிலும் சேர்ந்து இப்ப நடந்து தூரம் போய்கொண்டு தேவனுடைய நற்செய்தியை சொல்லிக் கொண்டு போயிடும். Mein Thema heute ist Nachfolge. என்னுடைய தலையங்கம் சீஷத்துவம். Ich will kurz beten. நான் சுருக்கமாக ஜெபிக்க விரும்புகிறேன். Vater, ich danke, dass du da bist. ஆண்டவரே, நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றி. Ich danke, dass du uns so liebst, wie wir sind. நாங்க இருக்கிற வண்ணம் நீங்க எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. Du hast uns klaren Auftrag gegeben, um etwas zu machen. நீங்க எங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு வேலை எங்களுக்காக நீங்க வச்சிருக்கீங்க. Hilf uns, das auszuführen, was wir machen. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு வச்ச அந்த வேலையை நாங்க நிறைவேற்ற நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Danke Gott. நன்றி ஆண்டவரே. NLM hat für euch alle ein Notizbuch zur Verfügung gestellt. NLM உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் புத்தகம் தர விரும்புகிறேன். Es investiert in euch. அது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு NLM உங்களுக்கு தருது. Also, wieso Notizbuch? ஏன் ஒரு நோட்டீஸ் புத்தகம் சொன்னா, ich habe gesehen, dass ihr alle wirklich mega Durst habt für Wort Gottes. நான் அறிஞ்சேன் எப்படின்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையில மிக ஆர்வமா இருக்கிறீங்க. Und es ist wichtig, dass wir das Gehörte auch notieren. முக்கியம் என்னன்னு சொன்னா நாங்க கேட்கறத எழுதி வைக்கிறதும் மிக முக்கியம். Wissenschaft sagt, nach einer halben Stunde, was man gehört hat, vergessen wir 3/4, was man gehört hat. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நாங்க அரை மணி நேரம் ஒரு விஷயத்தை நாங்க கேட்டோம்னு சொன்னா நாங்க அது முதல் நாள் எல்லாத்தையும் நாங்க மறந்துடுவோம். முக்கவாசி நாங்க மறந்துடுவோம் கேட்டது. Darum braucht das in allen Predigten, das ist euer persönlicher Notizbuch, könnt das aufschreiben. Und falls ihr keinen Stift hat, wird auch eine verteilen. இது இப்போ உங்களோட புத்தகம், நீங்க ஒவ்வொரு பிரசங்க நேரமும் நீங்க இதை யூஸ் பண்ணி பாவியும் உங்களுக்கு நல்ல. அப்படி மட்டும் பேனை இல்லாட்டி எதையும் உங்களுக்கு பேர் தருவேன்.
Ja. நீங்க சண்டை Ja, aber normal ist es. Ich habe nicht viel Stift dabei. Falls jemand braucht, bitte die Frage. Hast du genug? என்னட்ட கணக்கு பேனை இல்லை ஆனப்படி உங்கள்கிட்ட பேனை இருக்கிறாக்கள் வந்து நீங்கள் உங்களுடைய எடுத்துக்கொள்ளுங்க விட்டு மற்ற இல்லாததைக்கு நான் கொடுத்தேன் Okay. Fine. யாருக்காவது பேனை தேவையா இன்னும் இருக்குதா And all your Notizbuch? எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கிடைச்சதா Nur eine Bitte, tun das nicht für andere Sachen. Es ist euer persönlicher Ding. Brauchen das, reissen es nicht raus für andere Sachen. Es ist euer persönlicher. Es ist schön, wenn wir mal nach einem Jahr mal durchschauen, wer was gesagt hat und das Gott redet durch das. தயவு செய்து இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் உண்மையாக இதுக்கு மட்டும் பாவியுங்கோ வேறு ஒன்றுக்கும் பாவிக்காம அன்றைக்கி கிழிச்சு வேறு என்னத்துக்கும் யூஸ் பண்ணாமல் பைபிள் ஸ்டடி அப்படி பிரசங்க நேரத்துக்கு மட்டும் தயவு செய்து பாவியுங்க என்னென்னு சொன்னால் சில நேரம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எடுத்து பார்க்கல வந்து அது அந்த வார்த்தை வந்து எங்களோட பேசுமா நாங்கள் எழுதி வச்சது. So, wir haben jetzt eine Geschichte gehört. இப்போ நான் ஒரு கதையை கேட்டுருக்கேன். Die Geschichte passiert in Matthäus 4, 12-23. நாங்கள் வந்து இந்த கதையை எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12லேருந்து 23வது வசனம் வரைக்கும். Kann jemand von euch das lesen? தமிழில் யாராவது வாசிக்கிறீங்களா விட்டு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நசரேத்தை விட்டு செப்லோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லையில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நாகூமில் வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செப்லோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாக நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதராகிய அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவரை விட்டு போகையிலே வேறு சகோதராகிய பெத்ரோ
மலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். ஆமென். Dankeschön. So, das ist ganz einfach Geschichte, das haben wir oft gehört. இந்த கதை வந்து ஒரு சிம்பிளான கதை. நாங்கள் கணக்கு தரம் இந்த கதையை நாங்கள் Wie கேட்டிருப்போம். Jesus seine Jüngere auswählt und mitnimmt. எப்படி இயேசு அவருடைய சீஷர்களை தெரிவு செய்து கூட்டிக் கொண்டு போறாருன்றதான் இந்த கதை. Meine ganz einfache Frage ist, wieso stehen Sie auf, lassen alles sein und folgen Jesus nachher? என்னுடைய பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் இந்த சீஷர்கள் எல்லாரும் வந்து இயேசு கூப்பிட்ட உடனேயே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின் செல்லினார்? Was denkt ihr? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Sie haben Familie dort, kein Vater, kein ihren Job, alles haben sie auf einmal sie klar und haben Jesus einfach nachgefolgt. அவ இருந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமா இருக்கு, அவருக்கு குடும்பம் அம்மா அப்பாண்டு இருப்பினம் வேலை இருந்தது. அப்ப ஏன் அவ அந்த இடத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு இயேசுவை பின் செல்லினார்? Was denkt ihr? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Ist eine berechtigte Frage, oder nicht? நான் கேட்கிற கேள்வி வந்து சரியா இல்லையா? Es steht nicht in der Bibel, wieso sie gegangen sind. Sie sind einfach gegangen. பைபிள்ல வந்து ஏன் அவ ஒழுங்கி போனவே பின் சென்றவன் என்று ஒரு இடம் எழுத இல்லை. Es ist nicht nur er, der gegangen ist. Es ist Matthäus, ist auch gegangen. இதை வந்து நாங்கள் முதல் சொன்ன 4 பேர் மட்டும் இல்லை இயேசு பின் சென்றவை. அது மட்டும் இல்லை, மத்தேயும் போகிறார் இயேசு பின்னால. Da steht, Matthäus 9,9. மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்துல, Als Jesus weiterging, sah er einen Mann im Zoll sitzen. Er hieß Matthäus. Jesus forderte ihn auf, komm und folge mir nach. Sofort stand Matthäus auf und ging mit ihm mit. இயேசு அவரை விட்டு புறப்பட்டு போகையில் ஆயக்குறையிலே உட்கார்ந்திருக்கிற மத்தேயு என்ற ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். Matthäus hat einen guten Job gehabt, gut bezahlt, er war ein Reicher gewesen. Er steht, er lässt alles und folgt Jesus nach. Auf eine Sekunde, auf die nächste, steht er auf und geht. மத்தேயு வந்து செய்த தொழில் வந்து ஒரு நல்ல தொழிலா இருந்தது. அவருக்கு வர சம்பளமும் நல்ல சம்பளம். அப்படி இருந்தும் இயேசு கூப்பிட அவர் அதை விட்டுட்டு இயேசுவை பின் செல்றார். Was denkt ihr, was könnte der Grund sein? என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவன் அழைப்பு வல்லமை, வார்த்தை வல்லமை. Ja, was denken andere? வேறையாக்கள் நீங்க நினைக்கிறீங்க? விசுவாசம். Ich weiß nicht genau. Weiter? Ja, sehr schön, ja. Jesu, er liebt, wegen dem sind sie gegangen. இயேசுடைய அன்பால் அவர் பின் சென்று போயிடும் என்று சொல்லுவார். So, wenn ich so rausgehöre, heißt es, sie haben Jesus vertraut. Kann man so sagen? Okay, ja. Irgendetwas ist dort passiert, okay? Wir gehen mal weiter. Man kann sagen, sie haben Jesus vertraut. நீங்க சொன்னது எல்லாமே ஓகே இருக்கலாம். அப்படி நாங்க வந்து பார்ப்போம் தொடர்ந்து எப்படி சொன்னார். சில நேரம் அவர் வந்து இயேசு மேல் நம்பிக்கை வச்சிருக்கலாம். So, jetzt komme ich sagen wir zum David Mama. இப்போ உதாரணத்துக்கு நான் டேவிட் மாமாட்ட போறேன். Er kennt mich gar nicht. அவருக்கு என்ன தெரியாது. Und frage David Mama, komm mit mir, ich will dich Menschenfischer machen oder ich will Folge mir machen. Meint ihr, er wird all seine Job und all seine Familie, Kinder loslassen und mich nachfolgen? இப்போ டேவிட் மாமாக்கு இவரை தெரியாது. இப்போ அவர்கிட்ட போயிட்டு டேவிட் மாமா நீங்க என்னோட பின்னுக்கு வாங்கோ, என்ன பின் செல்லுங்கன்னு சொன்னா டேவிட் மாமா எல்லாத்தையும் விட்டுட்டு வரவரா? Er wird sagen, geht's noch? அவர் சொல்வார், என்ன நினைக்கிறீங்க? Also, das kann nicht sein. Es heißt, es muss so sein, dass sie Jesus kennt haben oder vertraut haben, aber sie haben Jesus nicht kennt. அப்படின்னு சொன்னால் சீஷருக்கும் வந்து இயேசுவை தெரியாது முதலே. அவர் வந்து அறியல முதலே இயேசுவை. Er wird mich nur nachfolgen, wenn er mich wird kennen. இப்ப டேவிட் மாமாக்கு மீனவ தெரியுமா இருந்தா அவர் சில நேரம் பின் செல்லலாம். Aber er kennt mich nicht. ஆனா அவருக்கு வந்து தெரியாது. Genauso, sie haben nicht gewusst, wer Jesus ist. அதே மாதிரி தான் இந்த சீஷர்களுக்கும் வந்து இயேசு யாருன்னு தெரியாது. Hat er vielleicht ein Wunder gemacht? அப்படின்னு சொன்னா இயேசு சில நேரம் அற்புதம் செய்தவரா? Vor ihnen etwas Grosses, Tam-Tam. அவைகளுக்கு முன்னால வச்ச ஒரு அற்புதம் அப்படி இப்படி ஏதாவது செய்தவரா? Auch nicht. அப்படியும் இல்லை.
Aber wieso sind sie denn gegangen? அப்ப ஏன் அப்ப இயேசு பின் சென்றவர்? Hm? யோவான் சொல்லியிருக்கிறார், யோவான் சொல்லுகிற பாவத்தை சொல்லுவார், நேசிக்கிறவர். Es gibt 4 Evangelium. 4 Sicher. ja genau, 4 சிஷ்ய புத்தகங்கள் இருக்குது. Ja. Und dort steht bei einem Ort, dass Johannes gesagt hat, folgt Jesus nachher. அதுல வந்து ஒரு இடத்துல யோவான் சொல்றார், நீங்க வந்து இயேசுவை பின் செல்லுங்கன்னு. Wenn das auch so wäre, ist das ein Grund, einfach ganze Leben sein zu lassen und Jesus nachfolgen? Ja. Okay. Ganz einfach gesagt, was er sagt ist, sie haben gewusst, dass er Messias ist, dass er Christus ist. இப்ப நீங்க சொல்றது வந்து எப்படின்னு சொன்னால் சிஷ்யருக்கு வந்து வடிவா தெரியும் இவர் தான் மேசியான்னு. Okay, wenn das so ist, in Matthäus 9,9 kann man lesen. அப்படின்னு சொன்னா நாங்க வந்து Oh, sorry. So, Markus 8,29. அப்படின்னு சொன்னா நாங்க வந்து மார்க் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாங்க வாசிக்கலாம். Jesus ist mit seinen Jüngern unterwegs und er fragt, hey, was denkt ihr, was halten die Leute, wer ich bin? Oder was denkt ihr, wer ich bin? இயேசு வந்து அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் யார்? Und dann kann man das lesen und für wen haltet ihr mich? Wollt ihr wissen? Da antwortete Petrus, du bist der Christus von Gott gesandter Retter. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ கிறிஸ்து என்றான். Also, jetzt fragt Jesus zu allen Jüngern, sagt mal, wer bin ich? இப்ப வந்து இயேசு எல்லா சீஷர்களையும் பற்றி கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் யார்? Da kommt Petrus fürchtet und sagt, Jesus, du bist der Retter, Christus. இப்ப வந்து பேதுரு ஒரு ஆள் தான் வந்து சொல்றார், நீங்க தான் வந்து கிறிஸ்துவன். Und Jesus freut sich über das. இயேசு வந்து சந்தோஷப்படுறார் இதை கேட்டு. Und jetzt könnte man meinen, ja, der Petrus hat es gewusst und darum ist er mitgekommen. இப்ப நாங்க யோசிக்கலாம் வந்து, ஓகே, பேதுருக்கு வந்து தெரியும் இயேசு யாருன்னு, ஆனப்படியே தான் அவர் இயேசுவை பின் சென்றார். Aber ist das wirklich so? உண்மையாவே நான் அப்படித்தானா? Hat er wirklich gewusst? உண்மையாவே பேதுருக்கு தெரியுமா இயேசு யாரு? என்ன? Ja, Jesus sagt, das hat Gott dir gegeben, das stimmt. அது உண்மை. இயேசு சொல்ற இது ஆண்டவர் தான் உங்களுக்கு வெளிப்பாடா கொடுத்தது. Nachher können wir lesen in Markus 8, 32, 33. நாங்கள் மார்க் 8ஆம் அதிகாரம் 32, 33 Passiert Folgendes, jetzt müssen wir was sagen. Jesus erzählt über seinen Tod und Auferstehung. Für was er eigentlich auf der Welt gekommen ist, wieso er gekommen ist, erzählt er seinen Jüngern. இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் வந்து அவருடைய சீஷர்களுக்கு வந்து அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுந்ததையும் பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Und sie haben alles verstanden. அவருக்கு எல்லாமே விளங்கினது. Und dann passiert das. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போய் சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். Der Petrus, der gewusst hat, sagt Folgendes, wo Jesus dann über seinen Tod erzählt, nimmt Petrus Jesus auf Seite und sagt, hey, Jesus, du darfst so Sachen nicht erzählen, du wirst nicht sterben, es darf nicht sein. Und sagt Petrus zu Jesus. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பற்றி சொல்லிக்கல, பேதுரு வந்து இயேசுவை சைடுக்கு கூப்பிட்டு கடிந்து கொண்டு சொல்றாரு, இல்ல அப்படி இல்லை, நீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றாரு. Das zeigt ganz klar, Petrus hat keine Ahnung, wer Jesus ist. இந்த வசனத்தை நாங்க வாசிக்க நீங்க என்ன தெரியுதுன்னு சொன்னா, பேதுருக்கு தெரியவே தெரியாது இயேசு யாரு. Weil er menschlich gedacht hat. என்னன்னு சொன்னா, அவர் வந்து மனுஷராக சிந்தித்தவர். Und Jesus tut ihm wirklich sagen, nein, das ist menschlich, ich bin göttlich. இயேசு வந்து படிவா சொல்றாரு, இது வந்து மனுஷரால சிந்திக்கப்பட்டது, அதான் அப்பாலே போ சாத்தான். So, all die Jüngeren und all die Leute haben nicht gewusst, wer Jesus ist. இப்ப இந்த சீஷர்களுக்கு வந்து ஒருத்தருக்குமே தெரியாது இயேசு யாருன்னு. Wieso haben sie denn ihn nachgefolgt? அப்ப ஏன் அவ இயேசுவை பின்சென்றார்கள்?
Was ist der Grund? Was ist ihre Motivation, ganze Leben sein zu lassen und Jesus nachfolgen? அவளுக்கு என்ன காரணம் இருந்தது அவளுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு இயேசுவை பின்செல்றதுக்கு? Ich will euch etwas zeigen. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட விரும்புகிறேன். Das Problem ist eigentlich, wie wir die Bibel verstanden haben. முக்கியம் வந்து எப்படி சொன்னா நாங்கள் வந்து பைபிளை எப்படி விளங்குறோம்ன்றது வந்து சரியான முக்கியம். Es hat einen Grund gegeben, wieso sie Jesus nachgefolgt haben. அவ ஏன் இயேசுவை பின் செல்ல வேண்டு ஒரு காரணம் இருக்குது. Und das ist ein bestimmter Grund. அது என்ன காரணம்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். Stell dir vor, das ist die Bibel. இப்போ நீங்க யோசிச்சாங்க இந்த புல் மரமும் வந்து பைபிள். So, das Ganze ist Bibel. இந்த மரம் ஃபுல்லா வந்து பைபிள். Es ist groß, gigantisch. நல்ல பெருசா இருக்குது, வடிவா இருக்குது பார்க்க. Es hat zwei Aufteilungen, Altes Testament, Neue Testament. அப்படி வந்து பழைய பாடு புதிய பாடுன்னு சொல்லி இருக்குது. Verschiedene Geschichten hat es drin. வித்தியாசமான வேற கதைகள் இருக்குது. Das ist was offensichtlich, was wir sehen. எங்களுக்கு தெரிகிறது வந்து Aber der Baum hat Wurzeln. ஆனா இந்த மரத்துக்கு வந்து வேர் இருக்குது. Und die Wurzeln sieht man nicht. இந்த வேரை வந்து எங்களால காண முடியாது. Wurzel ist drin, aber man kann nicht sagen, Wurzel existiert nicht, sondern es existiert. Darum existiert auch der Baum. எங்களால வந்து இந்த வேரை காண முடியாததால நாங்க சொல்லல அது வேர் இந்த மரத்துக்கு வேர் இல்லையாண்டு. வேர் இல்லாம வந்து மரமே இல்லை. Was ist denn die Wurzel in der Bibel? அப்ப இந்த பைபிள்ல வந்து வேர் வந்து என்ன அர்த்தம்னு சொன்னா Jüdische Kultur. யூத கலாச்சாரம். Ohne Wurzel gibt es keine Bibel. Genauso ohne Juden gibt es keine Bibel. வேர் இல்லாம மரம் இல்லை, அதே மாதிரி யூத கலாச்சாரம் இல்லாம பைபிளும் இல்லை. Nur wenn wir die Bibel anschauen, wenn wir gewisse Sachen nicht verstehen, wenn wir das durch jüdische Kultur anschauen, hat es nachher gewisse Sachen eine neue Offenbarung. சில நேரம் வந்து எங்களுக்கு பைபிள் எழுதியிருக்கிறது விளங்காட்டி நாங்கள் வந்து யூத கலாச்சாரத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அநேக வெளிப்பாடு வரும். Darum werde ich euch kurz in der jüdischen Kultur mitnehmen. ஆனபடியே நான் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் நாங்கள் யூத கலாச்சாரத்தை நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். Wie haben sie gelebt? Wer sind die Juden? யூதரண்டா யாரு, அவ எப்படி வாழ்ந்தவன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட பார்ப்போம். Vor allem das Schulsystem vom Juden. முக்கியமான என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னு சொன்னா யூதரண்ட பள்ளிக்கூட சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். Religion vom Juden. யூதரண்ட மதம். Für Juden ist ihre Religion keine Religion. யூதருக்கு வந்து அவ இந்த மதம் இல்லை. Wir sagen, es ist ein Judenmodell, Judenreligion, aber sie haben keine Religion. நாங்க வந்து யூத மதம் என்று சொல்றோம், ஆனா அவைகளுக்கு வந்து யூத மதம்ன்றது வந்து இல்ல. Für sie ist es ganz einfach Gesetz befolgen. Das ist Judentum. யூதருக்கு வந்து யூத மதம் எப்படி என்று சொன்னா சட்டத்தை கடைப்பிடிக்கிறது, கட்டளையை கடைப்பிடிக்கிறது. Wie wir in der Schweiz Gesetz haben, wir lernen das in der Schule. Wenn wir das befolgen, sind wir Schweizer. Wenn wir nicht machen, haben wir das Problem. Wenn wir rausgehen. இப்போ எங்களுக்கும் சுவிஸ்ல வந்து சட்டங்கள் இருக்குது. நாங்க இந்த சட்டங்களை நாங்க கடைப்பிடிச்சதான் நாங்க இந்த சுவிஸ்ல வாழ முடியும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் Genauso, Jude ist der, der Gesetz befolgt. Und solange er nicht befolgt, ist er nicht mehr Jude. அதே மாதிரி தான் யூதரும் வந்து அவை இந்த சட்டங்களை கடைப்பிடிச்சதான் அவை வந்து யூதரா இருக்க முடியும். அப்படி அவை கடைப்பிடிக்காட்டி அவை வந்து யூதர்கள் இல்லை. Was sind denn ihre Gesetze? Das sind அப்படின்னா அவை இந்த சட்டம் என்ன? Tora. அதுக்கு பேர் வந்து தோரா. இந்த சட்டம் பார்க்கணும்னா தோரா. 5 Bücher Mose. அது வந்து மோசேயின் 5 புத்தகங்களில் தான் அவை தோரான்னு சொல்லி சொல்றாங்க. Das ist für sie alles. Sie leben nach dem. அவை வந்து அவையோட வாழ்க்கை ஃபுல்லாவே இந்த 5 புத்தகமோடதான் அவை வாழ வேண்டும். Und sie haben ein Gott und das ist der Yahweh. அவைகளுக்கு வந்து ஒரு கடவுள் இருந்தது, அது வந்து அவ சொல்லிடும் யாவே. Für Juden ist Lernen Gottesdienst. யூதருக்கு வந்து படிக்கிறதுன்னு சொன்னா ஆராதனை மாதிரி. Für sie ist das so wichtig. அவைகளுக்கு அது சரியான முக்கியம். Egal wo sie sind, egal was sie machen, sie lernen. அவை எங்க போனாலும் எங்க நின்றாலும் ஒரே படிப்பு. Weil das
Ein Gebot ist im 5. Mose 11. Gott hat es ihnen ganz klar gesagt. ஏன்னு சொன்னா அது வந்து உபாகமத்துல வந்து படிவ போட்டிருக்கு. அது வந்து ஒரு கட்டளை என்றபடியா அவன் வந்து அந்த கட்டளையை கடைப்பிடிக்கணும். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதிந்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்களை வீட்டு நிலைக்காரர்களும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. Für die Juden ist, egal was sie machen, egal was sie tun, für sie ist Lernen so wichtig, weil es ist ein Gebot von Gott. யூதர் வந்து எங்க சென்றாலும் எங்க நின்றாலும் படிக்கிறது சரியான முக்கியம். என்னன்னு சொன்னா அது வந்து கட்டளையில ஒரு கட்டளையா இருக்கிறபடியா. Und es ist eine Verpflichtung für alle Väter dort. தகப்பன்மாருக்கு வந்து அது வந்து ஒரு கடமையா இருக்குது. Dass sie ihre Kinder wirklich Lernen beibringen. தகப்பன்மாருக்கு வந்து அது ஒரு கடமை. தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க விடுறது ஒரு கடமை. Wir gehen überall und reden, essen, machen, tun und so weiter. Das ist ganz normal. Aber für Juden, egal wo sie sind, egal wo sie sammeln, sie diskutieren, reden über Gottes Wort. நாங்க வந்து எங்கேயாவது போன நாங்க எல்லாரும் சேர்ந்து கழிச்சு சிரிச்சு சாப்பிடுறோம். ஆனா யூதருக்கு வந்து அவை வந்து சேர்ந்து ரெண்டா என்ன செய்ய படிக்கிறது. Jeder Dorf hat eine Synagoge, einen Ort, wo sie lernen können. அவ எங்க போனாலும் வந்து ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல வந்து அவ போய் கற்றுக்கொள்ளலாம். Sie gehen am Morgen jetzt hier und tun zusammen hocken, das zweite oder das dritte, sie lernen. அவ வந்து காலமே ஒழும்பி 2-3 பேரும் சேர்ந்து அந்த ஆலயத்துக்கு போய் படிப்பினம் கற்றுக்கொள்ளலாம். Lernen ist eigentlich A und O im Judentum. Das ist sehr wichtig. யூத கலாச்சாரத்துல வந்து படிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். Und deswegen sind auch die meisten Juden in der großen Position, heute noch. ஆனப்படியத்தான் நாங்கள் இன்றைய வரைக்கும் நாங்கள் பாப்பமா இருந்தா கூட உயர்ந்த இடங்களை வந்து யூதர் தான் இருப்பினர். Die meisten Wissenschaftler, alle sind so fleißig, weil sie ihr Gebot ist lernen. நாங்க கூட கணக்கு அறிவுள்ள விஞ்ஞானிகள் எல்லாரையும் பாப்பமா இருந்தா கூட வந்து யூதராக தான் இருப்பினர். என்னன்னு சொன்னா அவை வந்து ஒரே படிக்கிறது. In der damaligen Kultur ist es so, Lernen oder Schulbildung haben ist nur für Adlige, das heißt für reiche Leute vorgesehen. Alle andere Kulturen. வேற கலாச்சாரங்களுக்கு வந்து முந்தி எப்படி என்று சொன்னா படிப்பு ஸ்கூல் பட்டம் வந்து பணம் உள்ளவைகள் தான் ஸ்கூலுக்கு போகலாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிலாம் செய்யலாம். Arme haben keine Bildung bekommen. வழி இல்லாதவர்களுக்கு வந்து போகலாம் ஸ்கூலுக்கு போகலாம். Aber für Juden ist jeder ein Muss zum Lernen. ஆனா யூதருக்கு வந்து அப்படி இல்லை. யூதர் வந்து எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். Das macht auch Sinn, wieso dass sie so gescheit sind. ஆனப்படித்தான் எங்களுக்கு இப்ப நாங்க யோசிக்கல வந்து எங்களுக்கு விளங்குது ஏன் யூதர் தான் கூட உயர்ந்த பொசிஷன்ல Und das ist bis heute so. அது இன்று வரைக்கும் அது அப்படித்தான். Was haben sie für eine Sprache geredet? அவ என்ன பாச கதைச்சவன்? Ihre Umgangssprache ist Aramäisch. அவ வந்து இப்ப கதைக்கிறது வந்து அரமைக் மொழின்னு சொல்லுவாங்க. Und Schriften, Lesen, Schreiben, alles ist Hebräisch. எழுதுறது, வாசிக்கிறது, படிக்கிறது வந்து எபிரேய மொழி. Jetzt zum Schulsystem. Wie hat das funktioniert? இப்ப வந்து அந்த ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Das ist mega interessant, wenn man wirklich zuhört. எனக்கு வந்து இது சரி இன்ட்ரெஸ்டா இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? Mit 6 Jahren dürfen Kinder in die Schule. 6 வயசுல பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. Also, die kommen mit 6 in die Schule und werden unterrichtet. 6 வயசுல அவங்க பெற்றோர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி அவ படிப்பினம். Leider dürfen Mädchen nicht. கவலையான விஷயம் வந்து பொம்பளை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலாம். Weil sie nicht als vollwertig in der Judentum zählen. ஏன்னு சொன்னா யூத கலாச்சாரத்துல வந்து பொம்பளையில வந்து அவ ஃபுல்லா பொம்பளைன்னு பார்க்கலாம், ஆம்பளையில பார்க்குற மாதிரி. So, Mädchen dürfen nicht lernen, aber es gibt gewisse Väter, die wirklich für ihre Mädchen wirklich Privatlehrer engagieren und lernen. அப்படி இருந்தும் சில தகப்பன்மார் வந்து படிப்பு முக்கியமானபடியா அவங்க பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் பிரைவேட் டீச்சர்மார் அப்படி எல்லாத்தையும் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணுவேன். So, am ersten Schultag sind Kinder da im Synagoge. முதலாவது ஸ்கூல் நாள்ல வந்து பிள்ளைகள் ஆலயத்துக்கு போய் படிக்கிறதுக்கு. Und dort kommt der Lehrer mit dem Gebotstafel.
அதுல வந்து டீச்சர் அந்த ஆசிரியர் வந்து எப்படி வருவார்னு சொன்னால் ஒரு தட்டு கொண்டு வருவார். அந்த தட்டுல வந்து கட்டளை எழுதியிருக்குது. Und dort drauf tun sie Honig schmieren அந்த தட்டுல வந்து அவை தேன் பூசுவினம். und geben das allen Kindern zum Schlecken. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு தட்டு கொடுப்பினம். என்னன்னு சொன்னா அந்த தேனை வந்து நக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. Die ganz Kleinen tun das so gerne schlecken und fertig nackern. அந்த பிள்ளைகளுக்கு வந்து தேன் தான் அவ்வளவு விருப்பம். ஸோ என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாரும் அதை டக்கண்டு நக்கி முடிப்பினம். Wieso, dass sie das machen? Sie wollen das Kind merkt, wie süß Gottes Wort ist. ஏன் அதை அப்படி செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள் வந்து அறியணும் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ருசியா இருக்குது. Und darum sagt er Psalmen David, ஆனபடிதான் தாவீது கூட சங்கீதத்துல சொல்றார், dein Wort ist meine Lieblingsspeise, es ist süßer als der beste Honig. உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவர்கள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். Das befolgen sie strikt nach. Und seitdem weiß das Kind, ich muss Wort suchen. அதுல இருந்து ஒரு பிள்ளைக்கு கூட தெரியும் நான் வந்து வார்த்தையா ஆராயணும். Also, sie werden dann 4 Jahre lang in einer Schulstufe drin sein. அது வந்து 4 வருஷமா ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கணும். Und die Schule heißt Bethseba. அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து பெத்சேபா. Und dort geht es darum, sie lernen Tora auswendig. அதுல வந்து அவ என்ன செய்யணும்னு சொன்னால் தோராண்டா அந்த மோசேயின் 5 புத்தகங்கள், அந்த புத்தகங்களை வந்து மனப்பாடமாக்குறது. Das ist nicht einfach. அது வந்து Tora auswendig lernen. அது வந்து சுகமான வேலை இல்லை அந்த புத்தகங்களை வந்து மனப்பாடமாக்குறது. Und nach 4 Jahren ist es fertig, dann bist du 10, dann ist fertig Schule. 4 வருஷத்துக்கு பிறகு அந்த ஸ்கூல் முடியுது. அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு 10 வயசு இப்போ. So, jetzt werden viele nicht schaffen in dieser Schule. இப்போ வந்து அடுத்த ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து பிள்ளைகளால வந்து முடியாது அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்கு. Die nicht weiter machen oder nicht können weitermachen, weil sie nicht so intelligent sind, gehen mit Vater, Mutter ihre normalen Job richten. அப்படி படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஸ்கூல்ல பிறகு விட்டுட்டு அவன் இந்த குடும்பத்திட்ட திருப்பி போவிடும். அப்பா செய்யற தொழிலோ குடும்பம் செய்யற தொழில செய்யறதுக்கு திருப்பி போவிடும். Fische, Oliven pflücken und. மீன் பிடிக்கிறது, கார்டன்ல வேலை செய்யற அப்படி இது கண்டு போவிடும். Bei Mädchen sieht es ein bisschen anders aus. பொம்பளைய நாங்கள் பார்க்கல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம். Sie werden mit 12 verlobt. அவங்களுக்கு வந்து 12 வயசுல வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும். Mit 13 verheiratet. 13 வயசுல கல்யாணம் செய்து வைப்பீங்க. Das ist immer so bei den Juden. யூத கலாச்சாரத்துல வந்து அது அப்படிதான். Jetzt ist es vielleicht anders, weiß ich nicht, aber damals ist es so gewesen. இப்ப சில நேரம் அது மாறி இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல வந்து இப்படிதான். Die nächste Schulstufe, wo die talentierte Schüler kommen, heißt Bet Midrash. அடுத்த ஸ்கூல் லெவல் வந்து அது வந்து எல்லாரும் போயிடாது, அது பாஸ் பண்ணி போற ஆட்கள் ஸ்கூல் வந்து அது பேர் பெத் மித்ராஷ். Das ist eine sehr, sehr harte Schule. அது வந்து சரியா ஒரு கடினமான ஒரு ஸ்கூலா இருக்கு. Dort geht es um Tanakh. அங்க வந்து அவை தனாக்னு சொல்லி ஒண்ணு கற்றுக்கொள்ளுவீங்க. Das bedeutet, das sind 24 Bücher, die sie lernen. அப்படி என்றால் அதுல என்ன செய்யணும்னு சொன்னா இவ வந்து 24 புத்தகங்களை வந்து அங்க கற்றுக்கொள்ளுவீங்க. Das heißt 5 Bücher Tora, das was sie schon gelernt haben. முதல் வந்து 5 புத்தகங்கள் அதை ஏற்கனவே படிச்ச தோரா மோசேயின் 5 புத்தகங்களும். Der nächste heißt Nevim, Prophetenbücher. அதுக்கு பிறகு வந்து நெவிம்னு சொல்லி அது வந்து தீர்க்கதரிசன புத்தகங்கள். Jesaja, Jeremia und so weiter. ஏசாயா, எரேமியா அப்படி புத்தகங்கள் மாதிரி. Nachher geht es Ketuvim. அதுக்கு பிறகு வந்து கெத்துவிம். Das sind 11 Bücher. அது வந்து 11 புத்தகம். Das sind Ruth, Esther und so weiter. அது வந்து ரூத், எஸ்தர் அப்படிப்பட்ட புத்தகம். Und ihre Lehrmethode ist wieder Laut lesen, auswendig lernen. அவை வந்து எப்படி படிக்கணும்னு சொன்னார் பிளத்து வாசிச்சு மனப்பாடமாக்குறது. Und tiefgründig Text anschauen. அது மட்டுமல்ல ஒவ்வொரு வசனங்களையும் ஆழமாய் போய் பார்க்கிறது, அதுல என்ன எழுதியிருக்கு அப்படி எழுதியிருக்கு. Und da schaffen die meisten Schüler nicht, die gehen raus. இதுலேயும் திருப்பி அப்படித்தான் படிக்க ஏழுமானார்கள் வந்து படிப்பினம், ஆனால் கணக்கு பேருக்கு வந்து சரியா கஷ்டம் பண்ணபடியா அவை வந்து அதை விட்டுட்டு போய் அவன் தகப்பனோடையோ குடும்பத்தோட சேர்ந்து வேலை செய்யும். Nach 15, also mit 15 ist ihre zweite Schulstufe fertig. 15 வயசுல அவ இந்த 2வது ஸ்கூல் லெவல் முடியுது. Jetzt gehen die Rest, die wirklich genug haben vom Lernen, gehen sie jetzt normal weiter arbeiten, Fischer, Oliven, bla bla bla.
படிப்பு முடிந்து ஏழாது நீ படிச்சது காணுமென்னு நினைச்ச பிள்ளைகள் வந்து திருப்பி அவங்க குடும்பத்திட்ட போய் நம்ம அங்கே வேலை செய்ய. Dann gibt es die ganz Intelligente. இப்போ வந்து உண்மையா ஞானம் உள்ளவர்கள் வந்து இருக்கிறோம். இப்போ Die können der Rabbi werden. அவை இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இந்தியாவில் வந்து இப்போ ரபி ஆக முடியும். Das ist der höchste Stufe dort. அங்க வந்து ரபி தான் ஆக உயர்ந்த லெவல். Heutzutage ist es vergleichen wie mit Doktortitel. இந்திய நாளில் நாங்கள் அதை பார்ப்ப மாதிரி தான் அது வந்து ஒரு உயர்ந்த ஒரு டாக்டர் திட்டம் மாதிரி. Und die Frage ist jetzt, wie werden Sie Rabbi? இப்போ வந்து ஒரு கேள்வி எப்படின்னு சொன்னா அது வந்து எப்படி ஒரு ரபி ஆக முடியும்? Und das ist nicht einfach. அது வந்து ஈஸியானது இல்லை. Sie müssen sich einen Rabbi suchen. இப்போ இவ என்ன செய்யணும்னு சொன்னா இவ வந்து ஒரு ஏற்கனவே ஒரு ரபியா இருக்கிற ஒரு ரபியை போய் தேடணும். Und Sie müssen einen suchen und bei ihm bewerben. அவ என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ரபிட்ட போய் அவையில வந்து அறிமுகப்படுத்தணும். Also Sie müssen sich hingehen und Rabbi stellt dann Ihnen gegen Fragen. இப்போ வந்து ரபி என்ன செய்வாருன்னு சொன்னா ரபி வந்து அந்த படிக்க வந்த அந்த மாணவர்கிட்ட வந்து கேள்விகளை கேட்பார். Zitiert den Vers aus der Bibel. அவர் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை மனப்பாடம் அவர் சொல்லுவார். Und die Kinder müssen dann den vorherigen Vers und den nachherigen Vers auswendig sagen. இந்த பிள்ளைகள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வசனத்துல முதல் வசனத்தையும் அதுக்கு பிறகு வர வசனத்தையும் மனப்பாடம் வச்சு சொல்லணும். Und das schaffen auch nicht viele. அதுவும் வந்து எல்லாராலையும் முடியாது. Also Sie müssen sich beweisen, dass Sie wirklich gut sind. Und der Rabbi nimmt nur den, wo er das Gefühl hat, er wird mein Wort weitertragen. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகள் வந்து அந்த ரபிக்கு நிரூபிக்கப்படும் என்னால் அது முடியும் நான் வந்து ஒரு ரபி ஆகலாம்னு சொல்லி அதை காட்டணும். Und wenn du dann mal jetzt von einem Rabbi angenommen wirst, இப்போ ஓகே ரபி வந்து உங்களை ஏற்றுக்கொண்டா ஓகே நீங்க ரபி ஆகலாம்னு. das ist wirklich sehr selten der Fall. அது வந்து எப்பவுமே நடக்கிறது இல்லை, அது வந்து குறைவு. அப்படி dann bist du Talmid. அப்படி அவர் உங்களை ஏற்றுக்கொண்டா இந்த பிள்ளைகளுக்கு பேர் வந்து தால்மீத், அந்த மாணவருக்கு பேர் தால்மீத். Was unsere Bibel übersetzt heißt Jüngere, Shisha. பைபிள்ல நாங்கள் அதை பார்ப்போமா சொன்னா தால்மீத் என்ற அர்த்தம் வந்து சீஷர். Das ist das Problem. Das ist das Problem. இதுதான் இது வந்து ஒரு பிரச்சனை. Weil Talmid hat eine andere Bedeutung von jüdischer Kultur gesehen und unsere Bibel sagt Jüngerschaft etwas anderes. இப்போ ஏன்னு சொன்னால் தால்மீதை வந்து யூத கலாச்சாரத்தில் வந்து வேறு மாதிரி விளங்கி கொள்விடும். நாங்கள் சீஷரை பைபிளில் வாசித்து சீஷரை விளங்கி கொள்றதை விட Jesus oder die Juden haben Talmid so verstanden, es hat eine ganz klare Bedeutung. யூதர் வந்து எப்படி இந்த தால்மீதை விளங்கி கொள்விடும் என்று சொன்னால் Können Sie mal alle sagen Talmid? எல்லாரும் இருக்க சொல்லுங்க தால்மீத். Alle Jüngere, alle, die Rabbi nachfolgen, heißen Talmid. யாரெல்லாம் ஒரு ரபியை பின்செறினமோ அவளுக்கு பேர் வந்து தால்மீத். Sie können erst ein Rabbi werden, wenn Sie den Rabbi 1:1 kopieren. அவை வந்து எப்போ ஒரு ரபி ஆக முடியும்னு சொன்னா அவை வந்து செய்தியா ரபியை கொப்பி பண்ணினா தான் அவை வந்து ஒரு ரபி ஆகுது. Das heißt, wenn der Rabbi aufsteht, müssen Sie aufstehen. அப்படின்னா ரபி ஒழும்பினா அவை எழும்பணும். Wenn er absitzt, müssen Sie absitzen. அவர் இருந்த அவையிலும் இருக்கணும். Essen, schlafen, alles, was der Rabbi macht, müssen Sie 1:1 machen. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது என்னென்றாலும் ரபி என்ன செய்யறாரோ அதே மாதிரி வந்து அந்த தால்மீத் அந்த பிள்ளைகளும் செய்தால் தான் அவே ரபி. Familie kommt gar nicht in Frage. ஃபேமிலியை பற்றி இதுல ஒரு கதையும் இல்லை, குடும்பத்தை பற்றி. Sie alle Familie kümmern, damit sein Sohn, also ihr Sohn, am Rabbi alles kann machen. Sie stören ihn nicht. ஏன் குடும்பம் ஒன்றும் சொல்லலைண்டா என்றால் அவளுக்கு வந்து சரியான விருப்பம் தன்னுடைய பிள்ளை வந்து ரபி ஆகணும். Und du kannst nur Rabbi werden, wenn du wirklich 1:1 Rabbi kopierst. நீங்க வந்து எப்ப ரபி ஆகலாம்னு சொன்னா நீங்க வந்து சரியா ரபி மாதிரி நீங்க ரபியை காப்பி பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா தான் நீங்க ரபி ஆகும். Und die meisten gehen da raus. Sie lernen alles sein und gehen wieder normal arbeiten. இதுலயும் சில பேர் வந்து எல்லாத்தையும் விட்டு ஏறாதுன்னு சொல்லி திருப்பி அவங்க Weil das so குடும்பத்துக்கு schwierig ist. இது வந்து சரியா ஒரு கஷ்டமான ஒரு வேலை. Wenn du denn so gut bist, அப்படியும் சில பேர் இப்படி நல்லா இருந்தா இந்த படிப்புல wenn ein Rabbi das Gefühl hat, okay, er ist so gut, er kann meine Botschaft und ich kann weitertragen 1:1, dann sagt er, du kannst jetzt gehen und deine eigene Talmid gründen. இப்போ வந்து ஒரு ரபி தன்னுடைய மாணவரை பார்த்து ஓகே இவருக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் செய்கிற மாதிரி செய்கிறார், கற்றுக்கொள்ளுவர், நற்செய்தியில் போய் சொல்லுவார் என்று சொல்லி அவர் கண்டார் என்று சொன்னார். சொல்லுவார் ஓகே நீங்கள் இப்போ ஒரு ரபியாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ போய் உங்களோட தாழ்மை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க.
Es gibt einen Spruch im Judentum, folge dem Staub des Rabbi. யூதர் வந்து ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ரபியின் தூசிய பின்தொடர்ந்து போங்க. Das ist wenn du dann so weit bist und Rabbi bist, dann hast du einen Vollmacht. Also du bist wirklich gut. Das ist top der Titel. நீங்க வந்து ஓகே அங்க ரபி ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க லெவல்ல வந்து நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டாக்டர் டீச்சர் எடுக்கிற மாதிரி சிஸ்ல. Dann gibt es nochmal eine Stufe, das heißt Vollmacht Rabbi. அப்படி இருந்து அங்க இன்னும் ஒன்று இருக்குது அதிகாரம் உள்ள ரபி என்று சொல்லி. Das sind die, nicht wo einfach eins zu eins kopieren, sondern wirklich auch etwas überlegen und anders formulieren und anders leben. அதிகாரம் உள்ள ரபி வந்து எப்படின்னு சொன்னால் அப்படியே காப்பி பண்ணி நடக்கிற ரபி இல்லை. அவை வந்து அதை விட இன்னும் யோசிச்சு அவையில ஆழமாக கற்றுக்கொண்டு ஒரு இன்னும் ஒரு ஸ்டெப் தேர்ந்தெடுத்திருக்கிறவைதான் அதிகாரம் உள்ள ரபி. Das sind nochmal ein bisschen speziell, sie sind noch ein bisschen intelligenter. அவை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆக காணப்படுகிறது. So, jetzt sind wir fertig mit der Geschichte. இப்போ இந்த கதை வந்து இதுல முடியுது. Jetzt ist meine Frage, ist Jesus ein Rabbi gewesen, wieso sie alle Siegler haben, die Jesus nachgefolgt haben? இப்போ இந்த கேள்வி இயேசு வந்து ஒரு ரபியா இருந்தாரா மற்ற சீஷர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின் சென்றதுக்கு? Genau, es wird mehr als 65 Mal in der Bibel genannt, dass Jesus Rabbi war. பைபிள்ல வந்து 65 தடவைக்கு மேல நான் வாசிக்கலும் அவை வந்து இயேசுவை பார்த்து ரபி ரபின்னு சொல்றது. Sogar in seiner Kindheit, also über Jesus wissen wir nicht viel in seiner Kindheit. Wir wissen nicht, ob die Schulsystem alles gemacht hat, wir wissen es nicht. இயேசுல சின்ன வயசை பற்றி வந்து கணக்கு பைபிள் எழுதி இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியாது இயேசு இப்போ இந்த ஸ்கூல் படித்தார் அப்படி இல்லையான்னு எனக்கு தெரியாது. Aber es gibt ein Vers, wo mega andeutet, dass wirklich so etwas gemacht hat. ஆனா ஒரு வசனம் நாங்கள் பைபிளில் வாசிக்கலும் அதுல வந்து எழுதப்பட்டிருக்கு அவர் வந்து இந்த ஸ்கூலில் செய்திருக்கலாம் அப்படின்னு. Oder dass so intelligent war. அப்படி இல்லை அவர் வந்து அவ்வளவு இன்டெலிஜென்ட் உள்ளவர்னு சொல்லி நாங்கள் இதில் வாசிக்கிறோம். Jesus war 12 இயேசுக்கு வந்து 12 வயசு. Und seine Eltern alle gehen zum Passafest. அவர் இயேசுவின் பெற்றோர் வந்து பஸ்கா பண்டிகைக்கு சென்றிருந்தார். Und dort ist Jerusalem, das ist der Tempel, das Zentrum von alles, wie heutzutage Zürich, Bern oder Berlin, einfach eine große Stadt. அது வந்து ஒரு மெயினான ஒரு பெரிய இடம். Und dort sind einfach die höchsten, besten, gescheitesten. அங்கதான் எல்லாரையும் விட உயர்ந்தவ ஞானம் உள்ளவ எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. Das ist ein riesen Fest dort, die Passafest. இந்த பஸ்கா பண்டிகை வந்து ஒரு பெரிய ஒரு கலகலப்பெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அந்த பஸ்கா. Und Eltern haben alles gemacht und gehen wieder zurück, aber Jesus ist nicht mitgekommen. இப்போ வந்து எல்லாம் முடிய வந்து இயேசுவோட பெற்றோர் வந்து திரும்பி வீட்டை போயிடும். ஆனால் இயேசு வந்து அவளோட சேர்ந்து வீட்டை போகல. Und da kann man lesen, was dort passiert. அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கலாம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவுகளை குறித்து பிரமித்தார்கள். Jesus mit 12 in dieser Schulstube, wo er war, er hat sie damals schon alle wirklich zum Staunen gebracht. இயேசு வந்து 12 வயசுலயே எல்லாரையும் வந்து ஆச்சரியப்பட வச்சவர். Also das hocken wirklich die gescheitesten Leute. அங்க இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் அதுல இருக்கணும். Und haben sie über ihn gestaunt. அதுல இருந்த ஆட்கள் வந்து இயேசு பார்த்து ஆச்சரியப்படி. Er ist schon damals bekannt als ein intelligenter. அந்த வயசுலயே வந்து இயேசுவை ஒரு நல்ல ஒரு கெட்டிக்கார ஒரு பிள்ளையை தான் நான் பார்த்தேன். Ist Jesus ein Vollmacht-Rabbi gewesen? இயேசு வந்து ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ரபியா இருந்தவரா? Es wird oft in der Evangelium gesagt, er predigte in Vollmacht. நாங்க வந்து பைபிள்ல வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இயேசு வந்து அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணினார். Und das bedeutet, dass er nicht einfach eins zu eins kopiert und gesagt hat, sondern er hat es anders, besser Verständnis zu den Leuten gegeben. அப்படின்னு சொன்னா இயேசு வந்து நார்மல் ரபி மாதிரி அதே மாதிரி அவர் நடந்து கொள்ளல. அவர் வந்து இன்னும் கூட அதிகாரத்தோட அவர் கற்றுக் கொடுத்தார். Er ist sehr bekannter. எல்லாருக்கும் அவரை தெரியும். Er ist 100% Jude, 100% ein Rabbi gewesen. அவர் வந்து 100% ஒரு யூதராயும் 100% வந்து ரபியாயும் இருந்தார். So, jetzt zurück zu meiner Geschichte. Wieso haben sie Jesus nachgefolgt? இப்போ திருப்பி அந்த கதைக்கு வாரேன். ஏன் அப்ப இந்த சீஷர்கள் இயேசுவை பின் சென்றார்கள்? Was denkt ihr? Wieso haben sie nachgefolgt? இப்போ என்ன நினைக்கிறீங்க? ஒரு ரபியோ பிரவியா
Genau, ganz einfach, wie wir aus der Wurzel verstanden haben. சரியா சிம்பிளானது எங்களுக்கு வந்து இப்போ அதில் வேர் விளங்கி இருக்குது ஸோ அனுப்படியா Sie haben Jesus nachgefolgt, weil sie gewusst haben, wenn ich jetzt mit ihm gehe, bin ich auch ein Doktor. இப்போ அவளுக்கு விளங்கிட்டு ஓகே நான் இயேசுவை பின் செல்லணும்னு சொன்னால் எனக்கும் அவரை மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் இருப்பேன் பெரிய ஒரு டாக்டர் திட்டல் எனக்கு கிடைக்கும் Und darum hat der Vater nichts gesagt, die Familie hat nichts gesagt, bitte gang. அதுபடியத்தான் அவ என் தகப்பன் ஒருத்தரும் போவேணாம் அப்படின்னு சொல்லல அவ வந்து சந்தோஷத்தோட அனுப்பினவை போகும்போது Überlegt mal die ganze Situation heutzutage. இப்போ அங்கே நடந்த கதையை நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க Ein Oberarzt, Unispital, நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய டாக்டர் எல்லாரையும் விட பெரிய ஒரு டாக்டர் sagen wir, er heißt Schneider, Dr. Matt Schneider, நீங்கள் யோசிச்சு பாருங்க அவருக்கு பேர் ஷ்னைடர் und er sucht einen Nachfolger. அவர் வந்து இப்போ வேலை முடிய போது அவர்கிட்ட வேலையை இனி யார் செய்ய போறாருன்னு சொல்லி ஒரு ஆளை தேடுறாரு Unispital ist wirklich bekannt. ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் Und jetzt sagt er, ja, ich wollte jemanden, sucht mal in der Umgebung. இப்போ என்ன பின்தொடர்றதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆள் தேவை ஸோ இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ஒரு ஆளை தேடி பாருங்க Und sie suchen und dann kommen vielleicht 50 Ärzte und stehen an, um bei ihm nachzufolgen. இப்போ வந்து அவர் இப்படி சொன்னால் கிட்டத்தட்ட 50 டாக்டர் வந்து நிப்பினம் என்னன்னு சொன்னால் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு Und er wählt dann irgendeinen aus, der gut ist. இப்போ வந்து அவர் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறார் நல்லா இருக்கிற ஒரு ஆளை வந்து அவர் சூஸ் பண்ணுறார் Und bildet ihn aus. சூஸ் பண்ணிட்டு என்ன செய்வார்னு சொன்னால் அவர் படித்ததெல்லாம் அவருக்கும் கற்றுக் கொடுத்து அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வர முயற்சி செய்வார் Aber überlegt mal, was Jesus gemacht hat. Der Oberarzt. ஆனால் இதில் வந்து இயேசு என்ன செய்கிறாருன்னு நாங்கள் யோசிப்போம் அவர் வந்து எல்லாத்தையுமே விட உயர்ந்த ஒரு ஆள் Geht nicht in die Städte, wo die besten Schüler sind, Jerusalem oder in der Nazareth oder irgendwo die Beste sind. இயேசு வந்து ஒரு பெரிய இடங்களுக்கு அவர் போகல கணக்கு அறிவுள்ள மக்கள் அப்படியான இடத்துக்கு அவர் போகாம Kapernaum, wo 200 Leute, wo keiner fast kennt. 200 பேர் கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போற கப்பர்நாம் Und wählt einen aus. அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு ஆளை சூஸ் பண்றாரு Was für eine Wertschätzung. எப்படி வந்து அவர் வந்து அந்த மனுஷரை வந்து மதிக்கிறாருன்னு நாங்க பார்ப்போம் Was für eine Wertschätzung. எப்படி ஒரு மதிப்பு Stellt euch vor, der Oberarzt kommt zum kleinen Mama heim. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பெரிய டாக்டர் வந்து குழந்தை மாமாவோட வாரார் Und fragt zum Simi Shegan. இப்போ சிமியன் சேனை பார்த்து சொல்றேன் Simi Shegan folgt mir nachher. சிமியன் சேன் நீங்க என்னோட வாங்க Weil wenn ihr mit mir kommt, könnt ihr Arzt werden. நீங்க என்னோட வந்தீங்கன்னு சொன்னா நீங்க டாக்டர் ஆகலாம் Jetzt können zwei Sachen passieren. இப்போ ரெண்டு காரியம் இது நடக்கலாம் Jetzt kommt der Gauri in die gesäckelt und sagt, nein Simi, nein Shegan. இப்போ கௌரி ஓடி வந்து சொல்லலாம் இல்ல சிமி இல்ல ஷேகான் Und dann sagt sie zum Arzt, wartet Sie schnell und geht mit kleiner Mama reden. இப்போ அவன் சொல்லலாம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு பொறுங்கோன்னு சொல்லிட்டு குழந்தைமாவோட போய் இதை கதைக்கலாம் Und dann entscheidet sich, nein, sie sollen nicht gehen. இப்போ அவன் தீர்மானம் எடுத்து அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து சொல்லணும் இல்ல சாரி என்ன பிள்ளைய நாங்கள் அனுப்ப மாட்டோம் Und kommt sie zum Arzt und sagt, nein, sie kommen nicht, sie bleiben da. அவ வந்து டாக்டர்கிட்ட பார்த்து சொல்றேன் இல்ல சாரி என்ன பிள்ளைய நாங்கள் அப்படி எல்லாரும் வர மாட்டோம் Und der Arzt geht und sucht einen anderen, vielleicht der Luca Lishi. அப்படி டாக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வேற ஆட்களை போய் தேடுவாரு Das kann passieren. Zweitens, es kann etwas anderes passieren. அது அப்படி நடக்கலாம் எல்லாத்தையும் எப்படி நடக்கலாம்னு சொன்னா Der Arzt kommt und fragt das Gleiche euch zwei. திருப்பி அந்த டாக்டர் வந்து ஒரே கேள்வி திருப்பி உங்களுக்கு கேட்பேன் Und dann kommt Gauri in die gesäckelt und sagt, Simi, Shegan, stehen du und gehen mit ihm. கவரண்டி ஓடி வந்து சொல்லலாம் சிமியன் சேன் ஒழுங்கு ஓடி போங்க அவரோட Und sagt zum Arzt, bitte nehmen Sie ihn mit. அந்த டாக்டரோட பார்த்து சொல்லிவிடும் ஓ மேம் நீங்க ரெண்டு பேரையுமே நீங்க கூட்டி கொண்டு போங்க Und sie sagt, ja, Kleider, Essen, wir können besuchen, alles ist gut, geht einfach jetzt. உங்களோட உடுப்பு சாப்பாடு நான் உங்களுக்கு பிறகு கொண்டு வந்து தாரேன் நீங்க இப்போ உடனே அவரோட சேர்ந்து போங்க Es kann ja sein, dass zum Beispiel die zwei nachher auswählt. என்னோட சொன்ன உடனே அனுப்பாட்டி சில நேரம் அந்த டாக்டர் வந்து வேற ரெண்டு பேரை தெரிவு செய்து கூட்டி கொண்டு போகலாம் தானே Was denkt ihr, was könnte passieren? Das erste oder das zweite? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நடந்திருக்கு முதலாவதா ரெண்டாவதா நான் சொன்னது Kulendrama, நீங்க நினைக்கிறீங்க முதலா அப்ப ரெண்டாவது சொல்றீங்க Okay, das zweite wäre passiert, sie hätte ihn sofort geschickt. ரெண்டாவது தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நான் வந்து உடனே அனுப்பி இருப்பேன் Genauso, Jesus ist nicht irgendwo in der großen Stadt,
sondern er kommt zu euch, zu Lenzburg. Er fragt Abraham, folg mich nachher. David, folg mich nachher. David, Sandieni, folg mich nachher. Ananieni, folg mich nachher. Ich brauche dich, ich brauche dich. Jeder Einzelne, er fragt Einzelne, folget mir nachher. அப்படித்தான் இயேசுவும் பெரிய பெரிய இடங்களுக்கு அவர் போகல. அவர் வந்து இந்த இடத்துல அவர் எங்கள்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன பின்தொடரணும். Es hat in der ganzen Weltgeschichte hat so etwas noch nie gegeben. இந்த உலகத்திலேயே நாங்க ஒரு கதையிலையும் இப்படிப்பட்ட ஒரு கதையை நாங்க வாசிச்சது இல்லை. உங்களுக்கு தெரியாது dass Jesus euch so weit aufentut und euch wertschätzt. இயேசு வந்து இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா எங்கள் எல்லாரையும் வந்து தூக்கி ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு எங்களை வந்து அவர் கனப்படுத்துறாரு. Jeder Einzelne, keiner ist da und wo er sagt, nein, ich brauche dich nicht, sondern jeder Einzelne ist berufen von ihm. இயேசு வந்து ஒருத்தரையும் பார்த்து சொல்லல, உங்களை எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு தேவையில்லை, அப்படி அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே இயேசுப்பா அழைச்சிருக்கிறார். Und oft haben wir das Gefühl, ja, ich bin giltig, ich bin nicht so gut, ich nicht, alle anderen schon, aber ich nicht. சில நேரம் நாங்களே யோசிப்போமா, என்னால் இது இயலாது, நான் தகுதியற்றவன் என்று நாங்க சில நேரம் யோசிக்கலாம். Aber so ist es nicht. Jeder Einzelne, er ruft er persönlich. ஆனா அப்படி இல்லை. இயேசு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில அவர் அழைக்கிறார். Was für eine Wertschätzung. என்ன ஒரு கனப்படுத்தல் இயேசு அவங்களுக்கு செய்றார். Nicht nur das, wir haben einen klaren Auftrag. எங்களுக்கு வந்து ஒரு வேலையை அவர் தந்திருக்கிறார். Bevor er gegangen ist, hat er uns klar Auftrag gegeben. அவர் போறதுக்கு முதல் வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு போறார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். Jesus gibt uns einen klaren Auftrag. இயேசு வந்து எங்களுக்கு ஒரு வேலையை தந்துட்டு போயிருக்கிறார். Wir sollen die nächste Talmid machen. Wir sollen sie Talmid machen. Wir sind Rabbis schon und wir sollen sie Talmid. எங்களோட வேலை எப்படி சொன்னா, நாங்க வந்து ஒரு ரபியா இருக்கிறோம். நாங்க வந்து அடுத்த பிள்ளையில வந்து அடுத்த மனுஷரை வந்து தாழ்மீத் ஆக்குறது. Und wir sollen Jesus kopieren. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க வந்து இயேசுவை காப்பி பண்றது. Wir haben einen ganz klaren Auftrag. Es geht nicht um Nachfolge in dem Sinn, ich habe von Jesus gehört, ich erzähle über ihn irgendwo. இயேசு பின்தொடர்றது வந்து அர்த்தம் வந்து ஓகே, நம்ம இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், இனி இயேசுடைய நற்செய்தியை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றது, அது இல்லை இயேசுவை பின்தொடர்றது. Talmid hat eine tiefere Bedeutung. Wir kopieren eins zu eins, wie Jesus war. தாழ்மீதுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, நாங்க வந்து இயேசு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாங்க வாழ்றது. Und wenn wir das nicht machen, dann steigen wir aus, dann sind wir nicht mehr in dieser Stufe. நாங்க இப்படி நாங்க வாராட்டிக்கு வந்து நாங்க இந்த இடத்தை என்ன சொல்றோம், அந்த நாங்க முதல் கற்றுக்கொண்ட இடத்தை விட்டு நாங்க வெளியே போறோம். Bist du ein Talmid oder bist du einfach ein Nachfolger Jesus? இப்ப நாங்க வந்து தாழ்மீதா இருக்கிறோமா, இல்லாட்டி நாங்க சும்மா இயேசு பின் செல்ற ஒரு ஆளா இருக்கிறோமா? Talmid hat eine andere Bedeutung. தாழ்மீதுக்கு வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்குது. Eins zu eins kopieren. சரியா இயேசு எப்படி இருந்தாரோ அதே காப்பி பண்ணி நடக்கிறது தாழ்மீது. Wir versuchen Jesus zu kopieren, das ist schon recht und gut. நாங்க வந்து முயற்சி பண்றோம் இயேசுவை காப்பி பண்றதுக்கு. Aber machen wir es wirklich? ஆனா உண்மையாவே நாங்க அப்படி செய்யறோமா? Wie oft denken wir, ja, ich kann der Person nicht vergeben, ich kann der Person nicht lieben, ich bin ja nicht Jesus. எவ்வளவு நேரம் நாங்க சொல்றோம், உனக்கு வந்து இந்த மனுஷனை நேசிக்க இயலாது, அவரை மன்னிக்க இயலாது, நான் இயேசு இல்லை தானே என்று எவ்வளவு நேரம் நாங்க யோசிச்சிருக்கிறோம். Wir nehmen uns Anrecht zu sagen, ich bin nicht Jesus wie er, also darum müsste ich auch nicht, ich versuche über ihn zu erzählen. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நாங்களே சொல்லிக்கொள்றோம் நான் இயேசு இல்லை தானே, ஸோ இப்போ நான் வந்து முயற்சி பண்றேன் அவரை அந்த ஆளை மன்னிக்க, அந்த ஆளை நேசிக்க முயற்சி பண்றேன். Aber das ist nicht Talmid, das ist nicht der Berufung, wo Jesus uns gerufen hat. Was Jesus? அப்படி என்று சொன்னா நாங்க தாழ்மீது இல்லை. இயேசு எங்களை என்னத்துக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பை நாங்க நிறைவேற்றோம். Er sagt, kopiere mich eins zu eins. இயேசு சொல்ற நாங்க வந்து இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே நாங்க அவரை காப்பி பண்ண சொல்லி சொல்றோம். Wie viel Mal hat der Menschen schon vergeben?
எவ்வளவு தரம் இயேசு மனுஷரை மன்னிச்சு விட்டிருக்கிறார். Sie haben ihm einen Stein gegeben und gesagt, hey, nur die Frau anschiessen, weil sie hat prostituiert. அவர் வந்து இயேசுட்ட கல் எடுத்து சொல்லி இந்த கல் எடுத்து வைத்து எரிய சொல்லி அந்த அந்த மனுஷன். Und er sagt, wer hat schon nicht gesündigt, der soll den ersten Stein werfen. அப்ப அவர் கேட்கிறார், இந்த இடத்துல வந்து யாரு ஒரு நாளும் பாவம் செய்யாதவே அவர் வந்து அந்த முதலாவது கல் எடுத்து எரிய சொல்லி. Wir nehmen auch oft alle Steine und wollen Leute anwerfen. நாங்களும் கூட அப்படித்தான், நாங்களும் உடனே வந்து கல் எடுத்து எரிய பார்க்கிறோம். Es geht immer perfekt, das muss sein, so muss es sein, so muss es sein, das ist falsch, dieses ist richtig. நாங்க ஒரே வந்து பார்க்கிறோம் சொன்னா இது சரியா இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படிதான் நாங்க கூட பார்க்கிறோம். Jesus hat niemals Perfektion gesucht. ஆனா இயேசு ஒரு நாள் அப்படி ஒரு சரிய புள்ளிய போய் தேடி பார்க்கல. Er hat Liebe gesucht in den Menschen. அவர் என்னதை தேடணும்னு சொன்னா மக்கள்கிட்ட இருந்து அன்பைத்தான் அவர் தேடினார். Weil er euch so viel liebt. ஏன்னு சொன்னா அவர் உங்களை அவ்வளவு அவங்களை நேசிச்சபடியா. Und ich kann es manchmal nicht fassen, wie wir könnten manchmal Leute richten anhand was sie gemacht haben. எனக்கு வந்து சில நேரம் விளங்காது எப்படின்னு சொன்னா எப்படி நாங்க ஒரு மனுஷர் செய்ததை வச்சு எப்படி நாங்க அவைய குற்றம் சாட்ட முடியும். Und wir nennen uns Christen. Ich gehöre auch dazu. Wir alle gehören dazu. நான் என்னையும் செய்துதான் சொல்றேன். நாங்க வந்து கிறிஸ்தவர் சொல்றேன். Aber wir sind nicht Talmid. Wenn wir ein Talmid sind, wenn wir so leben, wie Jesus gelebt hat. ஆனா எங்களுக்கு வந்து தாழ்மீத வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குது. நாங்க தாழ்மீத வாழ போறோம்னு சொன்னா நாங்கள் எப்படி இயேசு இருந்தாரோ அதே மாதிரி நாங்க இருக்கணும். Wie viel Mal hat er schon alle vergeben? எவ்வளவு தரம் இயேசு மனுஷரை மன்னிச்சு விட்டிருப்பார். Es ist wichtig, dass wir Jesus erkennen. எங்களுக்கு வந்து சரியான முக்கியம் நாங்க இயேசு யாருன்னு சொல்லி அடையாளம் காண்றது. Dass wir merken, wie er wertgeschätzt hat. அவர் எப்படி எங்களை கனப்படுத்தினாரோ Wie er wertgeschätzt hat, das erkennen. நாங்க வந்து அடையாளம் காணணும் அவர் எப்படி எங்களை நேசிச்சு எங்களை கனப்படுத்தினவர். Und oft sagen wir, ja, unser Pastor ist da, er kann ja beten, Sie sind da, Sie können beten. Aber du bist Talmid, du bist Jesus. Du hast Jesus kopiert, du hast all die Macht. கூட நாங்க யோசிப்போம், ஓகே பாஸ்டர் மாதிரி இருக்கிறோம் தானே, அவை ஜெபிக்கலாம், அவை சுகத்தை கொண்டு வரலாம்னு. ஆனா நாங்க வந்து தாழ்மையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க இயேசுவா இருக்கிறோம். நாங்க எங்களால முடியும் ஒரு ஆளை குணப்படுத்துறதுக்கு. Jesus hat wirklich gesagt, er hat uns all die Macht von der Erde uns gegeben. இயேசு இதுல வடிவ சொல்ற உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் இந்த இடத்துல விட்டுட்டு போறேன் உங்களுக்கு. Er ist bis Ende ist er mit uns. கடைசி வரைக்கும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்றார். Jesus, es ist wichtig, dass man das erkennt. இதை வந்து நாங்க அடையாளம் காண்றது சரியான முக்கியம். Es geht nicht um Glauben. Wir glauben alle an Jesus. Das ist richtig. Dann sind wir auch da. விசுவாசத்தை பற்றி கதைக்க நாங்க எல்லாரும் விசுவாசிக்கப்படி நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம். அதை பற்றி நான் சொல்றேன். Aber das Bewusstsein, dass wir Jesus sind, das bringt Veränderung. ஆனா எங்களுக்கு வந்து விளங்கணும் நாங்களும் இயேசு தான் என்று சொல்லி எங்களுக்கு Dass wir die gleiche Autorität haben wie Jesus, das bringt Veränderung. இயேசுக்கு இருந்த அதிகாரம் எங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லி நாங்க விளங்கணும். அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Es bringt Veränderung, wenn wir Leute vergeben. நாங்க வந்து வேற மனுஷனை மன்னிக்க வந்து அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Wieso hat Corona die ganze Welt erobert? ஏன் கொரோனா இந்த உலகத்தை இப்ப ஆண்டு கொண்டிருக்குது? Es hat irgendwo in China angefangen oder Japan, ich weiß nicht genau. எங்கேயோ சீனாலயோ ஜப்பான்லயோ தொடங்கினது கொரோனா. Und wir haben gelacht darüber. நாங்க வந்து அதை முதலாம் தடவை நாங்க செய்தியில வாசிக்க நாங்க அதை பற்றி சிரிச்சனாங்க. Ja, irgendwo dort oder wie auch. எங்கேயோ சைனால தான் நடக்குது. Und plötzlich die ganze Welt. திடீரென்று முழு உலகம். Wieso? Weil es kopieren kann. Eine Person kann 1000 Leute anstecken. ஏன்னு சொன்னா அந்த வைரஸ் வந்து தொத்தும். இங்க இருந்து ஒரு ஆளுக்கு தொத்தும். Einer kann wirklich 1000 Leute anstecken. ஒரு ஆள் வந்து 1000 மக்களை வந்து தொத்த வைக்கலாம். Kopieren. காப்பி பண்றது. Das verlangt Jesus von uns. Also, Wir sollen die Leute anstecken mit Liebe. அதைத்தான் இயேசு எங்கள்கிட்ட எதிர்பார்க்க. நாங்க வந்து எங்களுடைய அன்பால தேவனுடைய அன்பால மெட்டாக்களை தொடுறது. Ich sage nochmal, wenn wir würden Talmid wörtlich nehmen und 1 zu 1 würden machen, was Jesus wirklich als berufen hat, dann wird es blitzschnell die ganze Welt verändern. நாங்க வந்து இந்த தாழ்மீத் என்ற வார்த்தையை நாங்கள் எப்படி உண்மையாவே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குதோ அதை வந்து நாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வோமா இருந்தா அதே மாதிரி நடப்பமா இருந்தா எனக்கு வந்து மிக விரைவில் நாங்க இந்த உலகத்தை வந்து மாற்ற முடியும். Das ist das, was Jesus von uns will. அதான் இயேசு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். Ich ermutige euch, betet für andere. நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். நீங்க மற்றவர்களுக்காக நீங்க ஜெபியுங்க. Auch wenn sie Heilung brauchen,
geht und betet sie, es wird sie wird gesund. Das ist die Autorität, die Jesus gratis allen gegeben hat. யாருக்கும் சுகம் தேவைப்பட்டன்னு சொன்னா நீங்க அவர்களுக்கு போய் ஜெபிங்க. ஏன்னா இயேசு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார் குணப்படுத்த. Es hat nichts mit Glauben zu tun, es ist mit Bewusstsein zu tun. எங்களுக்கு வந்து விசுவாசம் மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து அது விளங்கி இருக்கும். நம்ம வந்து அதை அடையாளம் காணணும். Bewusstsein, Jesus sagt, wenn ihr werdet Wahrheit erkennen und Wahrheit wird euch frei machen. வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். Ihr Satyet அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Er sagt nicht, die Prophetie wird dich frei machen, Wunder wird dich frei machen. Nein, er sagt, Wahrheit wird dich frei machen. அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால் சத்தியம் தான் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்றார். Und was ist, er sagt auch später, Nane, Valium, Satyam, Jivanam. Er sagt ganz klar, hey, ich bin Wahrheit. Wenn du mich erkennst, wenn du erkennst, dass ich Liebe bin, dann kannst du die Welt verändern. அதான் அவர் சொல்றார், நான் தான் சத்தியமா இருக்கிறேன். நீங்க எந்த அன்பை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த உலகத்தையே நீங்க மாற்ற முடியும்.